பிரபல சாமியார் நித்யானந்தா மரணம் அடைந்து விட்டதாக பரவும் தகவல்கள் மேலும் பரபரப்பை கூட்டியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்போம். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த விவகாரம் இப்ப பரபரப்பாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன என்ன விவரங்கள்? வணக்கம். பரபரப்பிற்கு எப்போதும் பஞ்சமில்லாத காணப்படுபவர் நித்யானந்தா. பிரபல சாமியாரான இவர் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறார். குறிப்பாக நடிகையுடன் அவர்கிட்ட இருந்த வீடியோவில் தொடர்ந்து அவர் மீது பல்வேறு சர்ச்சைகள் இருந்து வந்து கொண்டே இருக்கின்றன. 41 இடங்கள்ல நாடு முழுவதும் ஆசிரமங்களை வைத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஆசிரமங்கள் மூலமாக பல்வேறு சொத்து வாங்கியிருக்கிறார். பிரபல சாமியார் நித்யானந்தா மரணமடைந்து விட்டதாக அவரது சகோதரி மகன் வீடியோ வெளியிட்ட நிலையில் அது தற்பொழுது பரபரப்பாகி இருக்கிறது. நித்யானந்தாவின் சகோதரி மகன் வீடியோ மூலமாக ஆன்மீக சொற்பொழிவில் தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை வழக்குகளிலிருந்து தப்பிக்க நித்யானந்தா மரண செய்தி பரப்பப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. அதே நேரத்தில் நித்யானந்தாவின் பல்லாயிரம் கோடி சொத்துக்களை அபகரிக்க முயற்சி நடைபெறுகிறதா என்று பக்தர்கள் குழப்பமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.